Hi friends, Assalamu alaikum. Welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட டெய்லி லைஃப் வேலைகளை கஷ்டமே இல்லாமல் எப்படி சீக்கிரமாக முடிக்கிறதுன்னா சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டைமும் மிச்சமாகும், உங்களோட பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி கேரட் அண்ட் பீட்ரூட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து 2-3 டேஸ்லேயே ஒரு மாதிரி சுருங்கி போய் கெட்டு போக ஆரம்பிச்சிரும். இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹெட் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் தான் ஃபஸ்ட்டு கருத்து போய் கெட்டு போக ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த ஹெட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறோம். எப்போவுமே நீங்கள் கடையிலேருந்து இந்த மாதிரி கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தை தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹெட் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு இந்த கேரட்லேயும் பீட்ரூட்லேயும் சுருக்கம் விழுகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி தான் தெரிஞ்சு போயிடும். அதை நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். இனிமேல் யாரும் அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த தெரிஞ்சு போன பாலை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அந்த மில்க் சாலிடையும் தண்ணியையும் தனித்தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மில்க் சாலிடில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. அதனால் இந்த ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு இப்போது ரொம்பவே கெட்டியான பன்னீர் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் ஸ்பைசி ரெசிபீஸில் கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஸ்வீட் பால்கோவா தான் செய்ய போகிறேன். 350 ml பாலுக்கு எனக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும். அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி நம்மளோட கோவா கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் லோ ஹீட்டில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பால்கோவா நல்லாவே திக்காயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக குங்குமப்பூ தூவிட்டிங்கன்னா போதும். ரொம்பவே டேஸ்டியான ரிச்சான பால்கோவா ரெடி ஆயிரும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இஞ்சி எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். எப்போவுமே நம்ம இஞ்சியை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மண்ணாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இடுக்கில் ஒட்டிகிட்டு இருக்க மண்ணெல்லாம் க்ளீன் ஆகணுங்கிறதுக்காக இஞ்சியை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன துண்டாக உடச்சி தண்ணியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்லா மண்ணும் ரிமூவ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி இஞ்சியை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லா மண்ணுமே அந்த தண்ணியில் ரிமூவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் திரும்பவும் இன்னொரு வாட்டி நம்ம இஞ்சியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 வாட்டி வாஷ் பண்ணுறதுனால அந்த இஞ்சியில் கொஞ்சம் கூட மண் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக மாறிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் துண்டு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த இஞ்சியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லவே இல்லை. இப்போ இதை நம்ம பாக்ஸில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. அதோட பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூவை வச்சுருங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம இஞ்சியை அடுக்கி வச்சிடலாம். ஒருவேளை அந்த இஞ்சியில் ஏதாவது கெட்டு போன மாதிரி போர்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். இப்போது இஞ்சிக்கு மேலே இன்னொரு டிஷ்யூவை வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ வைக்கிறதுனால இஞ்சியில் வரக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாமே டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்கள் இஞ்சி ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஞ்சியை தோல் சீவுறதுக்கு கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் இஞ்சியை தோல் சீவும் போது என்ன ஆகும்னா அந்த இஞ்சியும் கொஞ்சம் தோலோடு ஒட்டிட்டு வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் கத்தியே யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக நம்ம எப்படி இஞ்சியை தோல் சீவுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக என்ன செய்யலான்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த இஞ்சியை ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இஞ்சியை வெளியில் எடுத்துடலாம். இப்போ ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனை வச்சு நம்ம லைட்டாக அந்த இஞ்சி மேலே தேய்ச்சி விட்டோன்னாவே போதும். அந்த தோல் வந்து ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் தேய்க்கிற ஏரியாஸ்லலாம் எவ்வளோ ஈஸியாக தோல் வந்து ரிமூவ் ஆகிட்டுருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு இஞ்சி தோலை ரிமூவ் பண்ணும்போது தோல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். கொஞ்சம் கூட இஞ்சி வேஸ்ட் ஆகவே ஆகாது.
நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இடுக்கில் இருக்க இஞ்சி தோலையும் கூட ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நம்ம இஞ்சி தோல் எல்லாத்தையும் க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சிம்பிள் மெத்தடில் கொஞ்சம் கூட இஞ்சி வேஸ்ட் ஆகாமல் நம்ம இஞ்சியோட தோலை மட்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் இருக்கிற ஃபேன்சி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே அந்த கல் வந்து கீழே விழுந்துடும். அதுவும் இல்லாமல் அந்த கோல்டன் கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் எப்போவுமே இதை புதுசு மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க நெயில் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கோங்க. இந்த நெயில் பாலிஷை அந்த நெக்லஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி அப்ளை பண்ணி விட்டுருங்க. பர்டிகுலராக ஸ்டோன் இருக்கிற இடத்த மிஸ் பண்ணாமல் அங்கேயும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ டைம் யூஸ் பண்ணினாலும் அந்த கலரும் ஃபேட் ஆகாது, அதில் இருக்க ஸ்டோன்ஸும் கீழே விழுகாது. நெக்லஸ் மட்டும் இல்லை, ஸ்டோன் பேங்கிள், ஸ்டோன் கிளிப், ஸ்டோன் இயரிங்ஸ்னு எல்லாத்துலேயும் நீங்கள் இதே மாதிரி நெயில் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அதை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி செவ்வாழை, நேந்திரம் பழம்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு 2 டேஸ்லேயே தோல் மட்டும் கருத்து போயிடும். பட் உள்ளே இருக்க பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாகவே இருக்கும். இந்த பழம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 2 நாள் இதை வச்சுருக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அழுகி போய் குப்பைக்கு தான் போகும். அந்த மாதிரி ஆகாமல் இன்னும் ஒரு 3 டேஸ் கூட இந்த பழத்தை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஏர்டைட்டான பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பனானாஸை ஸ்லைஸ் பண்ணி போட்டு வச்சுருங்க. இப்போது இந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்மளோட பனானாஸ் இன்னொரு 3-4 டேஸ் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரோசன் பனானாஸை எடுத்து நம்ம ஏதாவது ரெசிபி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஒரு சிலவங்க பார்த்தோன்னா தேன் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பட் தேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த தேனில் இருக்க மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து குறைஞ்சிடும். ஸோ தேனை வந்து நீங்கள் வருஷ கணக்கில் வெளியில் வச்சு யூஸ் பண்ணினாலும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்னதான் நம்ம தேனெல்லாம் ஏர்டைட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சில டைம் அந்த தேனோட ஸ்மெல்லுக்கு அதில் எறும்பு வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிச்சனில் வச்சுருக்க ஒரு 5-6 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த மிளகை நீங்கள் தேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் அதில் எறும்பு கொஞ்சம் கூட வரவே வராது. இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவுமே நம்மளோட ஃப்ரிட்ஜில் பல ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதில் ஒரு விதமான ஸ்மெல் வரும். தூக்கி போடுற ஒரே பொருளை வச்சு நம்ம அந்த ஸ்மெல்லை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமனோட தோல் தான். இந்த லெமனோட தோலில் நம்ம ஜூஸ் புழிஞ்சதுக்கு அப்புறமும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாகவே இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு லெமனை ஜூஸ் புழிஞ்சிட்டு அதோட தோலை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட அதிக அளவில் லெமன் தோல் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வாசனையும் அதிக அளவில் கிடைக்கும். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா பிஞ்சிருச்சு, யூஸ் பண்ண முடியாது. ஸோ தூக்கி தான் போடணும். தூக்கி போடாமல் இதையும் நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சிசர் வச்சு மாஸ்கோட ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்க்குள்ளே இந்த மாதிரி தான் பாக்கெட் மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போது இதுக்குள்ளே நம்ம லெமனோட தோலை போட்டுக்கலாம். கூடவே நம்ம 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் போட்டுக்கலாம். பேக்கிங் சோடாவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான பேட் ஸ்மெல்லையும் அப்சர்வ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் நம்ம லெமன் தோல் கூட பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு வாட்டி குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மாஸ்கோட கயிறை வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க பேக்கிங் சோடா மாஸ்க்லேருந்து வெளியில் சிந்தாமல் இருக்கும். தூக்கி போடுற லெமன் தோலை வச்சு ரொம்பவே சூப்பர்பான ஃப்ராக்ரன்ஸான பாக்கெட் ரெடி பண்ணிட்டோம். என்கிட்ட வேஸ்ட்டாக மாஸ்க் இருந்துச்சு, அதனால நான் மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாஸ்க்குக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்ட்டான சின்ன கப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் லெமன் தோலை போட்டு மேலே பேக்கிங் சோடாவை தூவி விட்டுடலாம். இப்போது இந்த லெமன் பாக்கெட்டை உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாம் ரிமூவ் ஆகி மைல்டான லெமன் ஃப்ராக்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிரும்.
மெயினாக இந்த பாக்கெட்டை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா போதும், காலையில் நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். பிகாஸ் நம்ம பகல் நேரத்தில் அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவோம், பட் நைட் டைமில் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம லெமன் தோல் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதுனால அந்த லெமனோட ஸ்மெல் வந்து 2 நாள் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான லெமன் தோலை இந்த மாதிரி பாக்கெட் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். Thank you all so much for watching. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, Assalamu alaikum.